நம்ம லைஃப்பில் ரொம்ப சிம்பிளான இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட் என்ன தெரியுமா? தண்ணி குடிக்கிறது. ஆனால் நம்மள நிறைய பேர் இதை நெக்லெக்ட் தான் பண்ணுவோம். நீங்கள் டெய்லி வாட்டர் குடிக்கிறத கம்மி பண்ணும்போது என்ன ஆகுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போமா? வெல்கம் டு பயோபைட்ஸ். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். முதல்ல டீஹைட்ரேஷன் ஆரம்பிக்கும். அதாவது பாடிக்கு தேவையான வாட்டர் லெவல் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகும். அதோட சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ட்ரை லிப்ஸ், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம அண்ணன் தலைவலி என்ட்ரி கொடுத்துருவார். அடுத்து பிரெயின் தான். ஏன்னா நம்ம பிரெயினில் 70% வாட்டர் தான் இருக்கும். அதனால் டீஹைட்ரேஷன் ஒன்று வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நம்ம பிரெயின் தான் ஸ்லோவாகும். பிரெயின் ஸ்லோவானால் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் குறையும், கன்ஃபியூஷன் வரும், ஏன் பாடி டெம்பரேச்சர் கூட இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்னாகும்? நம்ம பாடி ஓவர் ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம அண்ணன் டைஜஷன் பாதிச்சிருவார். உடனே என்னாகும்? கான்ஸ்டிபேஷன் வரும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன் தான். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்மளோட கிட்னி தான் வேஸ்டெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணும். கிட்னி வேஸ்டெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இது தண்ணி தான். இப்போ அந்த வாட்டர் நம்ம பாடியில் இல்லை அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. லாங் டேர்மில் என்னாகும்? நீங்கள் ரொம்ப நாள் தண்ணி குடிக்காமலே இருந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வரும், ஸ்கின்னு பயங்கரமாக டேமேஜ் ஆயிரும், ட்ரை ஸ்கின் வரும், டல் லுக்கு வரும். உடனே கேட்பீங்க ஒரு சின்ன கொஸ்டின், நீங்கள் நம்ம தண்ணி தாகம் எடுத்தால் தானே குடிக்க முடியும், சும்மா எப்படி தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற தண்ணி மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஓவரால் பாடிக்கே 2.5-3 லிட்டர் தண்ணி கட்டாயம் தேவை தான். நான் தண்ணி தவிச்சா மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னா அது நம்ம பாடிக்கு செட்டே ஆகாது. அதனால் தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு 2.5-3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதே நீங்கள் கேட்பீங்க, பாடி தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணும்போது தான் நான் தண்ணி குடிப்பேன்னு ஒரு சில கேட்டகரி இருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப லேட். ஏன்னா பாடி ஆல்ரெடி டீஹைட்ரேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் அது தண்ணி தவிக்கும் போது மட்டுமே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாடி இன்னும் டீஹைட்ரேட்டாக தான் ஆகும். அதனால தான் கண்டிப்பாக டெய்லி ஒரு 2-3 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பாக குடிங்க. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ரெகுலர் இன்டர்வலில் குடிக்கிறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவு இதில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னா, பாட்டில் கேரி பண்ணுங்கள். அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே தண்ணி குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவீங்க. எப்போவுமே கையில் பாட்டில் இப்போ தான் நிறையா ஃபேன்சி பாட்டில்ஸ்லாம் வந்துருச்சு, பசங்களுக்கு தனியாக பொண்ணுங்களுக்கு தனியான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான பாட்டில்ஸை கேரி பண்ணுங்கள். அப்போ தான் தண்ணி குடிக்கிறதுக்கு மறக்க மாட்டீங்க. நம்ம பாடி 80% வாட்டரால் ஆனது தான். ஸோ அதனால் வாட்டரை நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயன்றதுனால அதை உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பாடியில் செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாட்டரை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. வாட்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரிங்க், இட் இஸ் அ லைஃப். இந்த மாதிரி சிம்பிளான லைஃப் ஹேபிட்ஸை பார்க்குறதுக்கு பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் சயின்ஸ் டிப்ஸ்க்காக பயோபைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.